கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் மகிமையின் நேரத்தின் வழியாக உங்களிடத்தில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலை வேளையில் பலன் கொடுக்குற விசுவாசம் அல்லது எந்த விசுவாசம் பலன் கொடுக்குறதா இருக்குது, எல்லா விசுவாசமும் பலன் கொடுக்குறதா அப்படின்ற கேள்விக்கு இந்த காலை வேளையில் உங்களிடத்தில் பதிலை கொடுக்க விரும்புகிறேன். விசுவாசத்தை குறித்து பவுல் விதமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அதோட டெஃபனிஷனை, அதோடைய விரிவாக்கமை, இதுதான்பா விசுவாசம் அப்படின்னு விசுவாசத்தை குறித்து பேசுகிறதா இருக்கிறார். சரி, விசுவாசம்னா என்ன அப்படின்னு பவுலுடைய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் பார்த்தா அவர் எப்படி சொல்றாரு, எனக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாயிருக்கிறது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்னா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேங்க. இப்போ சில பேரெல்லாம் இப்படி பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுவாங்க, அட்டம் பிடிக்கிறாங்கங்க, இது ரியாலிட்டியில், இது நிதர்சனமான வாழ்க்கையில், நிஜ வாழ்க்கையில் சாத்தியமே இல்லைன்னு தெரிஞ்சாலும் அட்டம் பிடிக்கிறதா இருக்கிறாங்க. நான் இப்படிலாம் ஒரு வீடியோ பார்த்துருக்குறேன். சில பேர் சவுத் தமிழ்நாட்டில், தென் தமிழகத்தில் படியில் இல்லை குறிப்பாக மதுரை பகுதியில் போனீங்க அப்படின்னா வயசான நபர்களாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இன்னமும் பழைய முதலமைச்சராக இருக்கிற எம்ஜிஆருடைய அந்த பச்சையை வந்து கையில் குத்துன்னு வராங்க இருப்பாங்க. எதற்காக அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு நீங்கள் வந்து ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நாங்கள் எம்ஜிஆருடைய முன்னாள் முதலமைச்சருடைய அபிமானியாக இருக்கிறோம், அந்த கட்சி அவர் ஆரம்பித்த கட்சியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவருக்கு நாங்கள் ஓட்டு போடுகிறோம். அவங்கக்கிட்ட போயிட்டு அவர் இறந்து போயிட்டாரே, மரித்து போயிட்டாருன்னா, அவர் மரித்து போயிருக்கலாங்க, உங்களுடைய பார்வைக்கு எங்களுடைய பார்வைக்கு இன்னும் அந்த கட்சியின் வாயிலாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு செலுத்துகிற மரியாதை, அவர் மேலே நாங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை நாங்கள் மாற்றிக்கொள்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அபிமானியாக இருந்து இன்னமும் அவருக்காக ஓட்டு போடுவர்களாக இருக்கிற நபர்களை பார்க்க முடிகிறது. இப்படி ஒவ்வொரு கட்சிக்கோ இல்லை ஒவ்வொரு நம்பிக்கையை சார்ந்தவங்களுக்கோ இல்லை ஒரு மதத்தின் அடிப்படையில் நம்பிக்கையை சார்ந்தவங்களுக்கோ இப்படி அநேக காரியங்களை அவர்கள் செய்யறதா இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நம்பிக்கைகளும் வேற வேற காரியங்களா இருக்குது. அது நம்பிக்கையின் உறுதியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, பவுல் இங்கே வேறு விதமான ஒரு நம்பிக்கையை குறித்து பேசுகிறா இருக்கிறார். நம்பிக்கையின் உறுதின்னு மட்டும் சொல்லாம, விசுவாசம் என்பது நம்பிக்கையின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. இப்ப நான் சொன்ன உதாரணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவர் முதலமைச்சராக வின் பண்ணதை, வெற்றி பெற்றதை அவர்கள் பார்த்துருக்குறாங்க. அந்த நபரை கண்ணார பார்த்துருக்குறாங்க, டிவியில பார்த்துருக்குறாங்க, நேரடியாக பார்த்துருக்குறாங்க, அவரை தொட்டு உணர்ந்திருக்கிறாங்க. ஆனால் பவுல் சொல்றாரு, விசுவாசம் என்றது நான் பார்த்து தொட்டு உணர்ந்து அதிலிருந்து வருகிற நம்பிக்கை இல்லை, அதிலிருந்து வருகிற நம்பிக்கையின் உறுதி இல்லை, அதிலிருந்து வருகிற நிச்சயம் இல்லை. எதிலிருந்து வருகிற நிச்சயம்? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியா மட்டும் இல்லை, காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. இது வரைக்கும் நான் கண்ணால பார்த்ததே இல்லைங்க. ஒருவேளை இப்படி உதாரணத்தை சொல்ல முடியும். தமிழ்ல அன்னப்பறவையை குறித்து விதமாக கவிதைகளில் வந்து விவரித்து எழுதியிருப்பாங்க. அன்னப்பறவை மூலமாக பாலையும் தண்ணீரையும் கலந்து வச்சுட்டா அந்த அன்னப்பறவை பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை தனியாக பிரித்து வச்சிருன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கிலீஷ் போயம்ஸில், ஆங்கில கவிதைகளில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிகார்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேரி டேல்ஸ்லாம் இருக்கிறதாகுது. இந்த யூனிகார்னா என்ன? ஒற்றை கொம்புடைய குதிரை. குதிரைகளுக்கு கொம்பு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை. குதிரைகளுக்கு எப்பொழுதுமே கொம்புகள் இருந்ததில்லை. ஆனால் அந்த கவிதை என்ன சொல்றது, ஒத்தை கொம்புடைய ஒரு குதிரை இருக்கு, அதுக்கு பேர் யூனிகார்ன் அப்படின்னு ஒரு பேர் வச்சு எழுதுனதா இருக்குது. கவிதை நயம் பூண்டு எழுதுனவங்களா இருக்கிறாங்க. அதை அவர்கள் கண்ணார கண்டதில்லை. அப்படி ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதுனா இருக்கிறாங்க. இல்லை அன்னப்பறவை இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. ஆனால் அன்னப்பறவைக்கு அப்படி ஒரு கேப்பபிலிட்டி, தண்ணீரையும் பாலையும் பிரிக்கிற அந்த பொட்டென்ஷியல், அந்த திறன் அதுக்கு இல்லை. அப்படி ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு வேளை அந்த கவியை நினைச்சிருக்கலாம், அப்படி எழுதியிருக்கலாம். சரி, மறுபடியும் இங்கே வருவோம். இங்கே பவுல் இப்படி சொல்றாரு, நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்குது. இது ஆங்கில மொழிபெயர்ப்புல இல்லை கிரேக்க மொழிபெயர்ப்புல இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது NKJV, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இப்படி சொல்லுது, ஃபெய்த் இஸ் நவ் அ சப்ஸ்டன்ஸ். அப்படின்னா என்னங்க? தமிழ்ல விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதின்னு போட்டிருக்குது. ஆனால் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுது, ஃபெய்த் நவ் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த திங்ஸ் ஹோப்ட் ஃபார். நம்பப்படுகிறவருடைய திடப்பொருளா. சப்ஸ்டன்ஸ்னா திடப்பொருள். ஒரு திரவமா ஒரு பொருள் இருக்குது. தண்ணீரை வந்து திரவம்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு கல்லையோ மண்ணையோ வந்து ஒரு திடப்பொருளா சொல்லுவாங்க. அதே போல விசுவாசம் என்பது ஒரு ஃபீலிங் தானேங்க, அது ஒரு உணர்ச்சி தானே. ஆனால் பவுல் இப்படி எழுதுறாரு, இல்லப்பா, விசுவாசம் என்பது ஒரு திடப்பொருள், அதை தொட்டு உணர முடியும். நம்பப்படுகிறவர்களுக்கான தொட்டு உணரக்கூடிய காரியமே விசுவாசமா இருக்குது.
எப்படிங்க இதை நம்பவே முடியலையேங்க, நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யோசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் முழுவதும் ஸ்தேவானை குறித்து ஒரு காரியங்கள் பேசப்பட்டதாக இருக்குது. இங்கே என்ன காரியங்கள் பேசப்பட்டதாக இருக்குது? கிரேக்கர்களும் மற்ற புறஜாதியார்களுக்கும் யூதர்களுக்குள்ளாகவும் இல்லை அப்போஸ்தலர்களுக்குள்ளாகவும் ஆதி திருச்சபையில் ஒரு கலகம் உண்டாகிறதா இருக்குது. என்ன கலகம் உண்டாகுதுன்னா, கிரேக்கர்களும் மற்ற லாங்குவேஜை மற்ற மொழிகளை பேசுகிறவர்களும் இப்படி வந்து சொல்கிறாங்க, நாங்களும் இயேசுவை நம்புகிறோம், நாங்களும் சுவிசேஷத்தை நம்புகிறோம், நாங்களும் நீங்கள் பிரசங்கிக்கிறதெல்லாம் கேட்கிறோம், ஆனால் உங்களுக்குள்ளாக ஒரு வழக்கம் இருக்கிறது. என்ன வழக்கம் அது? நீங்கள் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் விசாரிக்கிறவர்களாக இருக்கிறீங்க. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் யூதர்களுடைய திக்கற்றவர்களையும் யூதர்களுக்குள்ளே இருக்கிற விதவைகளையும் மட்டும் விசாரிக்கிறீங்க, அவர்களுக்கு தேவையானதை போஷிக்கிறீங்க, அவங்களுக்கு தேவையான உணவு கொடுக்குறீங்க, உடை கொடுக்குறீங்க, அதையெல்லாம் போஷிக்கிறீங்க சபையினுடைய காசுலேருந்து. ஆனால் எங்களுக்குள்ளாக இருக்கிற விதவைகளை திக்கற்றவர்களை பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா, பேதுரு சபையுடைய தலைவராக இருக்கிறாரு, மூத்த போதகராக இருந்து இப்படி சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது சரிதான், எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கும் இதை பார்த்து கொள்கிறதுக்குமே நேரம் சரியானதாக இருக்குது. நான் ஒரு காரியம் செய்கிறேன், இன்னும் சில பேரை தெரிந்தெடுத்து கொண்டு அவங்க மேலே நான் ஒரு இம்பார்ட்டேஷன் பண்ணுறேன், தலைவேலை கையை வச்சு ஜெபம் பண்ணுறேன், அவங்க மேலே ஒரு அபிஷேகத்தை பேசுகிறேன், அபிஷேகத்தை அவங்க மேலே அபிஷேகித்து அனுப்புகிறேன், அவங்கள கிரேக்கர்களுக்குள்ளும் புறஜாதியர்களுக்குள்ளும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் விசாரிக்கிறதுக்கும் அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கும் உடை கொடுக்கறதுக்கும் நான் அவங்களை அபிஷேகித்து அந்த வேலைகளை செய்கிறதுக்கு அனுப்புகிறேன்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட நபர்களில் ஒருத்தராக தான் இந்த ஸ்தேவான் இருக்கிறவராக இருக்கார். அவரும் தேவனுடைய இயேசுடைய சீஷனாக இருக்கிறார். இந்த ஸ்தேவானுக்கு எதற்காக என்ன வேலைகள் கொடுக்கப்படுது அப்படின்னா, திக்கற்றவர்களை கிரேக்கர்களுக்குள்ளாகவும் விதவைகளை கிரேக்கர்களுக்காகவும் மற்ற ஜாதியினருக்குள்ளாகவும் விசாரிக்கணும், அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவர்களுக்கு உணவு கொடுக்கணும், குறிப்பாக அவர்களை பார்த்து கொள்ளணும், விசாரிக்கணும், இப்படின்ற வேலையை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுது, அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் அப்படின்னு போட்டுருது பாருங்க. அவன் எது நிறைந்தவனா இருக்கிறான்? விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனா இருக்கிறான். அவனை எதன் அடிப்படையில் செலக்ட் பண்றாங்க? சாப்பாடு பரிமாறுறதுக்கு செலக்ட் பண்றாங்க, ட்ரெஸ்ஸு கொண்டு போய் கொடுக்குற கொரியர் பாயை செலக்ட் பண்றாங்க. எதன் அடிப்படையில், எந்த தகுதியின் அடிப்படையில் செலக்ட் பண்றாங்க? விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனா இருக்கிறான். சரி, இந்த விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனா இருக்கிறான். அதுக்கு அடுத்த வசனம் வந்து அவன் அற்புத அடையாளங்களை செய்தான்லாம் போட்டிருக்குது. எதன் மூலமாக அற்புத அடையாளங்களை செய்கிறான்? இங்கே விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு 5ஆம் வசனத்தில் பேசப்படுகிறது. 8ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய். இங்கே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் மாறிவிட்டார், வல்லமையில் நிறைந்து அற்புதங்களை செய்கிறவனா இருக்கிறான். இங்கே விசுவாசம் அப்படியே தான் இருக்குது. இந்த திடப்பொருளை நான் எப்படி புரிந்து கொள்கிறதுனா, எப்படி அது திடப்பொருளாய் மாறுகிறது? அதே அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, அங்கே கூட இருந்தவங்க எல்லாம் அவரோட தர்க்கம் பண்ணுகிறாங்களாம். எதற்காக தர்க்கம் பண்ணுறாங்க? எப்போ உன்னை சாப்பாடு போட தானே கூப்பிட்டோம், ஏற்கனவே எங்களுக்குள்ளாக அற்புத அடையாளங்களை செய்கிறதுக்கு, போதிக்கிறதுக்கு, பிரசங்கம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க ஆதி திருச்சபையில். அவங்கெல்லாம் இந்த வேலையை பார்க்க மாட்டாங்கன்ட்டு தான் உன்கிட்ட வேலையை கொடுத்தாங்க, உன்னை அபிஷேகித்தாங்க, இந்த வேலையை பாருன்னு சொன்னாங்க, எங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்க சொன்னாங்க, சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. இப்போ நீயும் அற்புத அடையாளங்களை செய்கிறேன் போயிட்டேன்னா எங்களுக்கு யார் தான்ப்பா சாப்பாடு கொடுக்குறது, எங்களுக்கு யார் தான்ப்பா ட்ரெஸ்ஸு கொண்டு வந்து கொடுக்குறது அப்படின்னு தர்க்கம் பண்ணுறாங்களாம். அதுக்கு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எப்படி சொல்லுது, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க ஒருவளால் கூடாமல் போயிற்று. முதலாவது 5ஆவது வசனம் என்ன சொல்லுச்சு? அவன் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு. அதே அதிகாரம் 8ஆவது வசனம் என்ன சொல்லுச்சு? விசுவாசமும் வல்லமையும் நிறைந்தவனாய், பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் நிறைந்தவராக இருக்கிறான்னு சொல்லிட்டு. அதே அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசம் என்னவாய் மாறுகிறது? விசுவாசம் பேச்சாக மாறுகிறது, ஞானமாக மாறுகிறது, ஞானம் பேச்சாக மாறுகிறது. விசுவாசம் எப்படி திடப்பொருளாய் மாறுகிறது? நீங்கள் விசுவாசிக்கிறது பேச்சாக மாற வேண்டும். நான் விசுவாசிக்கிறேங்க, மனதுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன், நான் வாயில் அறிக்கை செய்யப்படுகிறதா அப்படின்றது மிக முக்கியமான கேள்வியாக இந்த காலை வேளை ஆண்டவர் முன்பாக வைக்கிறார். பார்க்கல, பவுல் விதமாக எழுதுகிறார், நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். பேச்சு எதனுடைய விளைவா இருக்குதுன்னு சொல்றாரு. அது ஒரு அவுட்புட்டுங்க. பேச்சுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நான் சும்மா யோசிக்காம பேசிட்டேன்னு நம்ம சொல்லலாமா இருக்கும்? சொற்றாடல்ல, ஒரு சொற்றொடர்ல சும்மா சொல்லலாம். நம்ம யோசிக்காம பேசிட்டேங்க, யோசிக்காம பேச முடியாது, விசுவாசிக்காம பேச முடியாதுன்றார் பவுல்.
விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் அப்படின்னா இப்படி யோசித்து பாருங்க. நம்ம எவ்வளவு நெகட்டிவான எதிர்மறையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் பேசுகிறோம். ரொம்ப வருஷம் வாழணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த கஷ்டத்தின் மத்தியில் ஒரு 50 வருஷம் இருந்தால் போதும் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? நம்ம தான் சொல்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்க விருப்பம் இல்லாமல் இருக்காரா? ஆண்டவர் வியாதியிலிருந்து சுகம் கொடுக்க வல்லமை இல்லாமல் இருக்கிறாரா? இல்லைங்க, நம்ம தான் அந்த வியாதியை என்டோர்ஸ் பண்ணி அதை அரவணைத்து கொண்டு பேசுகிறவா இருக்கிறோம். வார்த்தை தெளிவாக சொல்லுது, ஸ்தேவானுக்கு அவனுடைய விசுவாசம் ஞானமாயும் வார்த்தையாயும் மாறினதா இருந்துச்சு. அப்போ யோசிக்காம பேசிட்டேன். நான் இதை மீன் பண்ணியே பேசலைங்க, இப்படி நான் சொல்லவே இல்லைங்க, சும்மா சொன்னேன், விளையாட்டுக்கு சொன்னேன். விளையாட்டுக்கு கூட உங்களுடைய சுகவாழ்வை பற்றி ஜோக் அடிக்காதீங்க. விளையாட்டுக்கு கூட உங்களுடைய பொருளாதாரத்தை ஏழ்மையை குறித்து ஜோக் அடிக்காதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க, ஆண்டவர் உங்களை சுகமாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எதன் அடிப்படையில்? விசுவாசித்து நீங்கள் ஞானமாய் மாறின பேச்சில் இருந்து அஞ்ஞானமாய் பேசாதிருங்கள், அஞ்ஞானிகளைப் போல நடந்து கொள்ளாதிருங்கள். இங்க பவுல் இப்படி சொல்றாரு பாருங்க, நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். எந்த இடத்துல இப்படி ஒரு வார்த்தையை பேசுறாரு? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். எதனால பேசுறாராம்? விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறாராம். எதை குறித்து இந்த அதிகாரத்தில் அவர் பேசுகிறா இருக்காரு? மரணத்திலிருந்து தப்பி உயிர் வாழ்கிறதை குறித்து பேசுகிறா இருக்கிறார். இங்க அவர் தெளிவாக சொல்றாரு, என்று எழுதி இருக்கிறபடி. எங்கே எழுதி இருக்கிறபடி? சங்கீதங்களின் புஸ்தகம் 116ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் இதனுடைய கண்டெக்ஸ்ட் போடப்பட்டதா இருக்குது பாருங்க. உங்களுக்காக வாசித்து காட்டுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 116 8ஆம் வசனம், என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க. இந்த அதிகாரம் என்ன சொல்லுது? சங்கீதங்களின் புஸ்தகம் 116ஆம் அதிகாரம், நான் வியாதிப்பட்டேன், மிகவும் வருத்தப்பட்டேன், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, வியாதியில இருந்தேன், மரணத்தின் தருவாயில இருந்தேன், மரணம் வந்துருமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா என்ன சொல்றாரு? என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடலுக்கும் தப்புவித்தீர். ஏற்கனவே ஆண்டவர் தப்பு வச்சுட்டாருன்னு சொல்றாராம். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறார். நீங்க ஏற்கனவே தப்பு வச்சுட்டீங்க, ஆனா இப்பயும் வியாதிக்குள்ளதான் இருக்கீங்களா? ஆமா, இப்பயும் வியாதிக்குள்ளதான் இருக்கிறேன், ஆனா அவர் தப்பு வித்துட்டாரு. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்துல நடப்பேன். நான் மரித்து பரலோகத்துல போய் நடக்க போறது இல்லைங்க. நான் மரித்துட்டு ஆவியா நடக்க போறது இல்லை. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்துல இதே பூமியில சாட்சியாய் நடப்பேன். இந்த வியாதியிலிருந்து விடுதலையாவேன், இந்த கஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலை பிறக்கும் அப்படின்றத அவரு விசுவாசத்தினால பேசுகிறாராம். 10ஆம் வசனத்தை இப்படி முடிக்கிறாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டது உண்மைதாங்க, ஆனா விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். என்ன விசுவாசித்தேன்? எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், நான் வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு தாவீது ராஜா விசுவாசித்தாராம். விசுவாசம் என்பது திடப்பொருளா எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்கிறது? உங்கள் பொருளாதார தேவைகளுக்கு மத்தியில இப்படி சொல்லுங்க, விசுவாசம் என்னும் திடப்பொருள் ஞானமாய் வார்த்தைகளா பேச்சாய் என்னிடத்துல இருக்குது. இந்த திடப்பொருளை வெளியே அனுப்ப போகிறேன். என் விசுவாசம் எப்பொழுதெல்லாம் திடப்பொருளாய் மாறுகிறதோ காணப்படாதவைகள் வெளிப்பட்டே ஆகணும். எப்படி சொல்லுதா? அப்படிதான் சொல்லுது. Now faith is a substance of things hoped for. விசுவாசம் என்பது நம்பப்படுகளுக்கான திடப்பொருளாய் இருக்கிறது. அது காணப்படாதவைகளின் உறுதியை நிச்சயம் பண்ணுகிறதா இருக்குது. காணப்படாதவைகள் எப்படி வெளிப்படும்? விசுவாசித்து அது பேச்சாய் திடப்பொருளாய் வெளிப்படுகிற பொழுது, திடப்பொருளாய் வெளிப்பட்ட உடனே காணப்படாதவைகள் வெளிப்பட்டு வருகிறதா. எப்படி அதை நம்புறது? தேவனை குறித்து வேதம் விதமாய் சொல்லுகிறது, அவர் காணாதவைகளை காண்கிறவைகளை போல அழைத்தார். கேன்சர்ல இருந்து சுகம் வரணுமா? தீர்க்க தரிசனமா சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் இப்படி சொல்றாரு, சுகமே வா, நான் ஜீவனுள்ள தேசத்துல நடப்பேன். இந்த கேன்சர் எனக்கானவைகள் அல்ல, என்னுடைய சுதந்திரம் தேவன் கொடுத்துற சுக வாழ்வா இருக்குது.
தேவன் கொடுத்துற சுகம், தேவனுடைய சுகமான வாழ்க்கை, தெய்வீக சுகம்தான் என்னுடைய சுதந்திரம், என்னுடைய சொத்து, என்னுடைய பிறப்புரிமை அப்படின்னு விசுவாசித்து பேசி பாருங்கள். காணப்படாதவர்கள் வெளிப்படும், சுகம் வெளிப்படும். கடந்த வாரத்தில் மட்டும் அநேக சாட்சிகளை கேட்டுருக்கேன் நான் கேன்சரை குறித்து. சிஎம்சிலேருந்து கால் பண்ணுவாங்க, சோமுன்னோம் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. நண்பர் ஒருத்தர் சொன்னார், அவங்க அம்மாவுக்கு கேன்சர் வியாதியாக இருக்குது, பிஇடி ஸ்கேனுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, ஜெபித்து கொள்ளுங்க, எதுவும் நெகட்டிவாக வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஜெபித்து இப்படி சொன்னேன். ஆண்டவருடைய நாமத்தில் இப்படி ஜெபிக்கிறேன். மெடிக்கல் ரிப்போர்ட்டில், டாக்டரோட ரிப்போர்ட்டில் எங்கெல்லாம் நெகட்டிவ்னு வரப்போகுதோ அந்த நெகட்டிவெல்லாம் அடிச்சுட்டு பாசிட்டிவ்னு எழுதுறேன், கீழே சைன் போடுறோம் நாங்கள். ஏன்னா வார்த்தை என்னங்க சொல்லுது, நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? அவர் கையெழுத்தை குலைத்து போட்டார் சிலுவையில். நமக்கு விரோதமான கையெழுத்தை, உங்களுக்கு விரோதமாக எந்த கையெழுத்துலாம் போடப்பட்டிருக்கு? பேங்க்ல கையெழுத்து போடப்பட்டிருக்குதா? இவர் இவ்வளவு கடன் உடையவராக இருக்கிறாரு. இன்றைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, உங்களுக்கு விரோதமான கையெழுத்துக்கள் குலைத்து போடப்படுகிறது. எப்படி குலைத்து போடப்படுகிறத கண்களால காண்பீர்கள். எப்பொழுது அது காணப்படுகிறீர்களா மாறும்னு கேட்டீங்க அப்படின்னா, விசுவாசித்து பேசுகிறவர்களாயிருங்க. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து விட்டார், நான் ஜீவனுள்ள ஒரு தேசத்துல கடன் இல்லாமல் நடப்பேன். நான் இதே தேசத்துல, இதே பட்டணத்துல, இதே உற்றத்தார் மத்தியில, இதே நண்பர்கள் மத்தியில கடன் இல்லாதவளாய் வாழ்வேன். பிரச்சனைகள் இல்லாதவளாய் வாழ்வேன். பிரச்சனைகள் இல்லாதவனாய் வாழ்வேன். என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. எப்படி கல்யாணம் நடக்கும்னு யோசனை, கல்யாணம் நடக்கும். என் பிள்ளைங்களுக்கு குழந்தை பிறக்குமான யோசனை, குழந்தை பிறக்கும். எப்படி நடக்கும்? விசுவாசித்து ஆகையால் பேசுங்கள். தாவீது அப்படிதான் அவருடைய வாழ்க்கையில சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவராக இருக்கிறார். விசுவாசம் என்னும் திடப்பொருள் உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில வெளிப்படுகிறதுக்கு நம்ம என்னங்க செய்யணும்? அவைகளை திடப்பொருளாய் மாற்றிக்கொண்டே இருக்கணும். அப்படி திடப்பொருளாய் மாற்றுகிற பொழுது என்ன நடக்குது? காணப்படாதவைகள் வெளிப்படுகிறதாய் மாறுகிறது. இன்னும் ஒரு சில மொழிபெயர்ப்புகள் எப்படி சொல்றது, அது எவிடன்ஸா மாறுது, அத்தாட்சியா மாறுது. எதுக்குங்க நமக்கு அத்தாட்சி சேவை? வேற ஒரு கேஸ்காண்டி போறேன். இப்போ ஜுடிஷியல் சிஸ்டம்ல, நம்ம இந்திய திருநாட்டுடைய நீதித்துறையில் அப்படி எடுத்துக்கோங்களேன், அந்த சட்டம் இல்லாததாகவே இருக்கட்டுங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வழக்கு இதுக்கு முன்பாக உண்டாயிருந்து அந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பு எழுதப்பட்டுருச்சுன்னா, அந்த தீர்ப்பே ஒரு சட்டமாக, அமெண்ட்மெண்ட்டாக யூஸ் பண்ணப்படுகிறதுக்கு அதிகாரம் கொடுக்குறது நீதித்துறை. அப்படி ஒரு தீர்ப்பை நீங்கள் மேற்கோள் காமிச்சிட்டீங்க, எவிடன்ஸாக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை, இந்த மாதிரி ஒரு நீதிபதி இதே இந்திய திருநாட்டில், இந்த பட்டணத்தில், இந்த ஸ்டேட்டில், இந்த மாநிலத்தில் எழுதியிருக்கிறாரு, அதை அத்தாட்சியாக வைக்கிறேன், அதன் மூலமாக நான் இந்த கேள்வியை எழுப்புகிறேன், அதன் மூலமாக என்னுடைய ஆசீர்வாதத்தை கேட்கிறேன், அதன் மூலமாக என்னுடைய இதை கேட்கிறேன்னு கொடுக்குற பொழுது அவர்களுக்கு சாதகமாக நீதி எழுதப்பட வேண்டும், அந்த சட்டம் இல்லாத பட்சத்திலும். ஏன்னா ஏற்கனவே ஒரு எவிடன்ஸ், ஆதாரம் இருக்குதா இருக்குது, சாட்சி இருக்குது. காணப்படாதவைகள் தான். அப்படி ஒரு சட்டமே காணப்படலை, ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் இருக்குதே. வார்த்தை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. there is an evidence. திடப்பொருளாய் உங்களுடைய கைகளில், என்னுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது? அது பேச்சானதா இருக்குது. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்றத அடிக்கடி சொல்றது உண்டு, மேற்கோள் காட்டுறது உண்டு. தேவன் வார்த்தைகளை, பேசுகிற திறனை நமக்கு கொடுத்ததுக்கான காரணம் உருவாக்குகிறதுக்கு. Words are given to us to create for the purpose of creation, but we are using it for communication அப்படின்றார் அந்த ஊழியக்காரர். அவர் வார்த்தைகளை, பேசுகிற திறனை மனிதர்களுக்கு கொடுத்ததுக்கான ஒரே காரணம் நம் உருவாக்கி கொண்டே இருக்கிறதுக்கு. ஆனால் நாமோ அவைகளை உரையாடுதலுக்கு, உருவாக்காம உரையாடுதலுக்கு உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில இப்படி ஒரு கேள்வியை அவங்களை நோக்கி நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க உரையாடுதலுக்கு, கிண்டல் பண்றதுக்கும், இன்னொருத்தவங்களை புட் டவுன் பண்றதுக்கும், கீழே தள்ளுறதுக்கும், நையாண்டி பண்றதுக்கும் உங்களுடைய வார்த்தைகளை உபயோகப்படுத்துறீங்களா? இல்லை உங்களையும் மற்றவர்களையும் கட்டெழுப்புவிக்கிறதற்கு உங்களுடைய வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறீங்களா? ஏன்னா விசுவாசம் என்பது திடப்பொருளாக இருக்கிறது. அந்த திடப்பொருளை கட்டெழுப்புவிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிறோமா? எந்த விதமான சூழ்நிலையாக இருக்கட்டும், அசாதாரணமான சூழ்நிலையாக இருக்கட்டும், தேவன் மாற்றி போடுவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணினால் அவர் உடன்படிக்கைக்கு உள்ளானவராக இருந்து காணப்படாதவைகளாய் அவைகள் இருந்தும் திடப்பொருளின் மூலமாக அந்த காரியங்களை நிறைவேற்றி தருகிறதா இருக்கிறார். ஏனென்றால் உங்கள் கையில, என் கையிலையும் அத்தாட்சி இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது.
ஆபிரகாமை போல மற்றவங்கள போல இல்லை, இதுக்கு முன்னாடி யாருக்குமே செஞ்சதில்லை அப்படின்னு இல்லை. சகரியாவை குறித்து இப்படி யோசித்து பாருங்களேன். சுவிசேஷங்கள் புஸ்தகத்தில் எலிசபெத்தை குறித்தும் சகரியாவையும் குறித்து பேசுகிறது. சகரியாவிடத்தில் தேவதூதன் ஒருத்தன் வந்து அவனுக்கு முன்பாக வெளிப்பட்டு இப்படி சொல்கிறான், உனக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுப்பார், முதிர் வயதில் ஆண்டவர் குழந்தையை கொடுப்பார் அப்படின்னா எப்படி ஆகும்னு கேட்குறான். அவன் வாயை கட்டி போடுகிறார் தேவத்துடைய தூதனானவர். ஆனால் ஆபிரகாமுக்கு அப்படி கட்டி போடவே இல்லை. இல்லை, ரொம்ப நாளுக்கு முன்பாக இல்லை, அதுக்கு பக்கத்து பட்டணத்தில் வாழ்கிற மரியாளுக்கும் அப்படி ஒரு வார்த்தை உண்டாகிறது, தேவனாலே ஒரு குமாரனை பெறுவாய், இது எப்படி ஆகும், எப்படி அறிவேன்னு கேட்டப்போ அவளுக்கு சொல்றாரு, உன்னதமானவர் உண்மையில் நிழலிடுவார், தேவனுடைய ஆவி உண்மையில் நிழலிடும்லாம் சொல்றாரு. அவளுக்கு கரிசனையாக இருந்துட்டு, கருணையுடையவராய் இரக்கமுடையவராக இருந்துட்டு, ஏங்க சகரியாவுக்கு மட்டும் வாயை கட்டி போட்டார், ஏன் அவனை ஊமையாக்கி போட்டார் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் யோசித்திருக்கலாம். நான் யோசித்திருக்கிறேன். அப்படி ஏன் அப்படி நடந்தது? விசுவாசம் என்பது திடப்பொருளாய் வார்த்தைகள் வழியாக வெளிப்படுகிறதா இருக்குது. ஆனால் சகரியாவாகிய நீயோ குறித்த காலத்தில் இப்படி சொல்ற அந்த தூதன், குறித்த காலத்தில் நிறைவேற போற காரியங்களை நீ நம்பல, விசுவாசிக்கல, அதனால ஊமையா இருப்ப அது நிறைவேறுகிற வரைக்கும். ஏன்னா உன்னுடைய வார்த்தைகளுக்கு உருவாக்குற சத்து இருக்குது. குறித்த காலத்தில் அவைகள் நிறைவேறணும்னா விசுவாசமாகிய திடப்பொருளை நீ வார்த்தையின் வழியாக எதிர்மறையாக உபயோகப்படுத்தாமல் இருக்கணும். உனக்கு முன்பாக ஏற்கனவே எவிடன்ஸ் இருக்குப்பா, திடப்பொருள் இருக்குது. என்ன எவிடன்ஸ் இருக்குது? ஆபிரகாம் முதிர் வயதுல குழந்தையை பெற்றவனா இருக்கிறான், சாரால் பெற்றவனா இருக்கிறா. அப்ப சகரியா, நீ தேவனுடைய ஆசாரியனா இருக்கிற, தேவனுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிற, உனக்கு கண்டிப்பா ஆபிரகாமை குறித்தும் சாராளா குறிச்சும் தெரிஞ்சிருக்கும். உனக்கு ஒன்று 100 வயசு ஆயிடல, ஏன்பா எவிடன்ஸ் இருக்குது. அப்பா உன் கண்ணுக்கு முன்பதாக காணப்படாதவர்கள் நிச்சயம் இருக்குதே, உறுதி இருக்குதே, எவிடன்ஸ் இருக்குதே, அதை பார்த்து நம்ப வேண்டாமா? இன்னைக்கு வேத வசனத்தை எடுத்து பார்த்து உங்களுக்கு என்ன தேவைகளாக இருக்கோ அதுக்கான வேத வசனத்தை, அதுக்கான பைபிளில் இருக்கிற கேரக்டர்ஸை, கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுங்க. கடன் தொழில் இருக்கிறீங்களா? யார் கடன் தொழிலில் இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஆண்டவர் எப்படி விடுதலையை கொடுத்தார், எப்படி ஆசீர்வதிச்சாருன்னு பாருங்கள். சிறுமையில் இருக்கிறீங்களா? தாவீதை எப்படி உயர்த்தாருன்னு பாருங்கள். குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களா? எப்படி ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை கொடுத்தாருன்றதை பாருங்கள். வியாதி நடுவில் இருக்கிறீங்களா? எப்படி எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாருன்றதை வாசிங்க. எப்படி இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தர் மேலையும் கைகளை வைத்து சுகத்தை கொடுத்தாருன்றதை வாசிங்க, தியானிங்க. விசுவாசம் என்பதை திடப்பொருளாய் மாற்றுங்க, காணப்படாதவைகளை எவிடன்ஸாக மாற்றுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சுகத்தை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த விசுவாசம் என்கிற திடப்பொருளை, காணப்படாதவைகளை எவிடன்ஸா ஆதாரமாய் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இந்த காலை வேளை இவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்ய ஆண்டவரே. உங்களுக்கு கடன் தொழிலிருந்து மீட்டு வெளியே வர, வியாதியிலிருந்து மீட்டு வெளியே வர, அவங்களுடைய கஷ்டத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து, சமாதான குறைச்சிலிருந்து, போராடி கொண்டிருக்கிற நிலையிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு உதவி அந்த காலை வேளை அனுப்புங்க. விசுவாசம் என்கிற திடப்பொருளாய் அவங்க வாழ்க்கையில உட்பிரவேசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பாஸ்டருடைய மெசேஜ் ஆசீர்வாதமாக இருந்திருக்குங்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஆராதனையில் நீங்கள் பங்கு கொள்ள விரும்பினால் பெருங்குடியில் இருக்கிற பாரத் தாஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஞாயிறு தோறும் மாலை 6 மணிக்கு எங்களுடைய ஆராதனை நடைபெறுகிறது. கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் சென்னையில் இல்லை, வெளியூரில் இருக்கிறீங்கிற பட்சத்தில் எங்களோட ஆராதனையில் பங்கு கொள்ள விரும்பினால் சனிக்கிழமை தோறும் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை ஆன்லைன் ஆராதனை நாங்கள் நடத்துகிறோம். அதில் நீங்கள் பங்கு பெறலாம். அதற்கான டீட்டெயில்ஸ்க்கு திரையிலே தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் அழைத்து டீட்டெயில்ஸ், லிங்கையும் பாஸ்வேர்டையும் எங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எங்களுடைய ஊழியத்தை தாங்க விரும்பினால் அதே தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதுக்கான டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம். God bless you. ஹவுஸ் ஆஃப் க்ளோரி சர்ச், மகிமையின் வீடு, திருச்சபை. எங்களுடைய திருச்சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. எங்களுடைய விலாசம் பாரத் தாஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பெருங்குடி, OMR ரோட், நியர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், 600096. உங்கள் ஜெப உதவிக்கு எங்களுடைய இமெயில் விலாசம் christcafterministries@gmail.com. மொபைல் எண்கள் 8056057849 மற்றும் 8124625313. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.